ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அரவெனும் ராகு ஐயனை போற்றி, கரவாது அருள்வாய் கஷ்டங்கள் நீக்கி ஆக அருள் புரி அனைத்திலும் வெற்றி, ராகு கனியே ரம்மியா போற்றி. கேது தேவே கீர்த்தி திருவே பாதம் போற்றி, பாபம் தீர்ப்பாய் வாதம் வம்பு வழக்குகள் இன்றி கேது தேவே கேண்மையாய் ரட்சி. அன்பார்ந்த எங்களுடைய நவக்கிரக நியதி தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேதசிவ ஆகம பாடசாலை, சங்கரமடம், காஞ்சிபுரம். அலைபேசி 9865 9837. அடியனுடைய பணிவான வணக்கம் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் நமது நவக்கிரக நியதி தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற 26/4/2025 சித்திரை மாதம் 16ஆம் நாள் சனிக்கிழமை என்று ராகு பகவானாகப்பட்டவர் மீனம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கும், கேது பகவானாகப்பட்டவர் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகிறார். இதுக்கு பேர் ராகு கேது பயிற்சின்னு பேர். 1.5 வருஷத்துக்கு ஒருக்கா இந்த ராகுவும் கேதுவும் ஒரு ராசியை விட்டு பயிற்சியாவாங்க. அதாவது நவக்கிரகங்களில் மற்ற 7 கிரகங்களுக்குமே சொந்த வீடுகள் அப்படிங்கிறது உண்டு. இந்த ராகு கேதுகளுக்கு மட்டும் சொந்த வீடுங்கிறது கிடையாது. இப்போ பயிற்சியாக இந்த 1.5 வருஷம் எங்கே வந்து உட்கார்றாங்களோ அது அவங்களுக்கு சொந்த வீடு. இப்போ ராகுக்கு வந்து கும்பராசி சொந்த வீடு இந்த 1.5 வருஷத்துக்கு, கேது பகவானுக்கு சிம்ம ராசிங்கிறது இந்த 1.5 வருஷத்துக்கு சொந்த வீடு. இப்போ அதில் இருந்து கொண்டு மற்ற 12 ராசிகளுக்கும் என்ன நன்மை தீமைகளை செய்யப்போகிறாருங்கிறத அதில் பார்க்குறோம். பொதுவாக இந்த ராகு கேது அப்படிங்கிறது வந்து ஒரு சாயா கிரகம், நிழல் கிரகம், சர்ப்ப கிரகம் சொல்லுவாங்க. அதாவது 7 கிரகங்கள் தான் முதல்ல நவகிரகங்கள் இருந்தது. இவங்க சிவபெருமான் பார்க்கடலை கடையும் பொழுது அந்த அமிர்தத்துக்காக வேண்டி வேஷம் போட்டுன்னு தேவர்களோட தேவர்களாக வந்து ஐக்கியமாயிடுறாங்க. அதை சந்திர பகவான் கண்டுபிடிச்சி இவங்க 2 பேரையும் தனியாக நிறுத்தி சிவனுக்கு முன்னாடி நிறுத்தினோடனே சிவபெருமான், சரி நீங்கள் வந்து தனியாக தெரியணும் எப்போவுமே எல்லாத்துக்குமே இந்த மாதிரி வேலை பண்ணுறதுனால அப்படிங்கிறதுனால ஒருத்தருக்கு வந்து இந்த பாம்பினுடைய சரீரம், ராகு பகவானுக்கு பாம்பினுடைய தேகத்தையும் உடலையும் கொடுக்குறார். கேது பகவானுக்கு சர்ப்பத்தினுடைய சிரசு, பாம்பனுடைய தலையும் கொடுத்து தனியாக பிரித்து வச்சிடுறார். சரி, நீங்கள் இந்த மாதிரி மறுபடியும் அசுரகுலத்துக்குள்ளே போனால் பிரச்சனை வரும், தேவர்களுடைய நவகிரகத்திலோடைய 8வது கிரகமாகவும் 9வது கிரகமாக இருந்து எல்லாருக்கும் மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறார். ஆனால் ராகு யோகக்காரகன், கேது மோட்சக்காரகன். அப்போ இந்த யோகத்தையும் மோட்சத்தையும் கொடுக்கக்கூடிய நவகிரகத்தில் இந்த ராகுவும் கேது விளங்குறாங்க. இருந்தாலும் இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்னு எடுத்துட்டோம்னால் இந்த 2 பேரும் ஒரு ராசிக்கு ஒட்டுக்கா நல்லது பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கடினம். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த 12 ராசியில் ராகு ஒருத்தருக்கு நல்லது பண்ணால் கேது வந்து ஒருத்தருக்கு தீமை தான் செய்வார். கேது நல்லது பண்ணால் ராகு தீமை செய்வார். அல்லது 2 சேர்ந்து கெட்டது பண்ணால், ஏன்னா 2மே விஷக்கிரகங்கள். அப்போது இதில் வந்து ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது 1.5 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்குதுங்கிறத நான் மென்ஷன் சொன்னேன். அப்போ இந்த ராகு கேது பயிற்சி 2025 ஆரம்பித்து 2027 வரைக்கும் இருக்கும். அது வரைக்கும் ஏதோ ஒரு ராசிக்கு ஒரு கிரகம் நல்லது பண்ணால் ஒன்று கெட்டது தான் பண்ணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு நல்லா இருக்கா, இந்த 2மே நமக்கு சாதகமாக இருக்கா அப்படிங்கிறதுக்கு நாம் ஒரு முறை நம்ம சொந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்து நம்ம ஜாதகத்தில் ராகு கேதுவும் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சினால் மட்டுமே இந்த ராகு கேது பயிற்சி முழுமையான பலனை நம்ம அனுபவிக்க முடியும். அதற்கு நேயர்கள் தங்களுடைய ஜாதகத்தை என்னுடைய அலைபேசி எண்ணான 9865 9837 இந்த எண்ணிற்கு தாராளமாக அனுப்பிச்சு வச்சு இந்த ராகு கேது பயிற்சி மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா எந்த வருஷமும் இல்லாமல் 2.5 வருஷத்துக்கு ஒரு கதை இப்படி அமையும். இந்த ஆண்டு சனிப்பயிற்சி நடக்குது, குரு பயிற்சி நடக்குது, ராகு கேது பயிற்சி நடக்குது. 4 பயிற்சிகளும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ஜாதகக்காரர்களுக்கும் எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதுபோக இந்த ராகு கேது பயிற்சி இப்போது இந்த 12 ராசிக்கு என்ன நன்மை தீமைகளை தரப்போகிறது அப்படிங்கிறத புலிப்பாணி சித்தர், 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக தன்னுடைய பாடல்களில் எழுதி வச்சுட்டு போனதை விளக்க முறையாக எடுத்து உங்களுக்கு நான் இப்போது தர இருக்கிறேன். அதனால் இந்த பதிவை பார்த்துட்டு மேலும் விவரங்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இது போன்ற நல்ல தகவல்களையும் நல்ல ஆன்மீக விஷயங்களையும் ஜோதிட விஷயங்களையும் அடிக்கடி நாங்கள் எங்களுடைய நவக்கிரக நீதி தொலைக்காட்சியில் நாங்கள் பதிவிடுவோம். அதனால் நீங்கள் அதை வந்து நீங்கள் மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சியை பகிரவும் கேட்டுக்கொண்டு தொடர்ந்து 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலங்களை விரிவாக காண்போம். அன்பார்ந்த எங்களுடைய அவிட்டம், சதயம், பூரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசி நேயர்களுக்கு வருகிற 26/4/2025 அன்றைய தினம் நடைபெறக்கூடிய ராகு கேது பயிற்சி
அதாவது ராகு பகவான் 1.5 வருஷத்துக்கு ஒருக்கா ராகுவும் கேதுவும் ஒரு ராசியை விட்டு ஒரு ராசிக்கு போவாங்க. ராகு பகவானாகப்பட்டவர் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், கேது பகவானாகப்பட்டவர் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறாரு. அந்த டைமில் நம்ம கும்பராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகளை செய்ய போகிறாங்கிறத பார்க்குறோம். பொதுவாக இந்த ராகு கேது அப்படின்னு எடுத்துட்டால் ராகு நன்மையை செய்தால் கேது கெடுதலை செய்வார், கேது நன்மையை செய்தால் ராகு கெடுதலை செய்வார். அப்போ இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கும் பொழுது 1.5 வருஷத்துக்கு இந்த கும்பராசிக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத இதில் பார்க்குறோம். கும்பராசி அப்படிங்கும் பொழுது ராகு பகவான் உங்கள் ராசிக்கே வரார். இவ்வளோ நாளாக பார்த்தோம்னா 12ஆம் இடத்துல இருந்தார், இப்போ உங்கள் ராசிக்கு வரார். வரும்பொழுது நன்மையான்னு பார்த்தா கண்டிப்பாக நன்மை இருக்காது, இடையூறுகளை ஏற்படுத்துவார். சரீர இழைப்பு, நல்லா இருக்கிற உடம்பு திடீர்னு இழைச்சி போய் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுவீங்க. என்ன அப்படி இருந்தீங்க, திடீர்னு ஆளே மாறிட்டீங்க அப்படின்னு எல்லோரும் கேட்குற அளவு வச்சுருவார். உடம்பு இழைச்சி போகிறது. உடல் அசதி, எப்போ கேள்வி சோர்வு, உடல் அசதி அப்படிங்கிறது ஏற்படும். வியாதி உண்டாகும், வியாதி உடல் நலத்தில் வியாதி அப்படிங்கிறது உண்டாகும். அடிக்கடி காய்ச்சல் சளி இதெல்லாம் வரும், டாக்டருக்கு போயிட்டே இருக்கணும், மருத்துவ செலவுங்கிறது ஏற்படும். மனைவி புத்திர விரோதம், நம்மளுடைய ஒய்ஃபு வாரிசுகள் இவங்களையெல்லாம் பகைச்சிக்கிறது, குடும்பத்துக்குள்ளே விரோதம் பகை சண்டை சச்சரவு இதெல்லாம் ஜென்மத்தில் ராகு இருந்தால் நடக்கும். தேச சஞ்சாரம், அங்கேயும் இங்கேயும் ஓடி அலையிறது, வேலைக்காகவும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு பிரயோஜனம் இல்லாமல் நாடு பூரா அலையிறது தேச சஞ்சாரம்னா. ரோகபாதை, உடல் உபாதை, திரவிய நாசம், சேவித்து வச்ச பொருட்கள் அழிஞ்சு போகிறது, இதெல்லாம் ராகு இருக்குது. இதெல்லாம் 18 சித்தர்கள் ஒருவரால் புலிப்பாணி சித்தர் சொல்லிட்டு போனது பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக. நான் சொல்லலை, என்னடா இவர் சொல்கிறது பூரா கெட்டதாகவே சொல்கிறாரு நினைக்க வேணாம். என்ன இருக்கோ அதை சொல்கிறேன், நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அதுக்காக உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கா எல்லாம் சூப்பராக இருக்குன்னு மற்ற சேனல் மாதிரி சொல்லி எனக்கு நல்ல கமெண்ட் வாங்குறக்கா நான் சொல்கிறதில்ல. நீங்கள் இதில் எல்லாம் கவனமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இருக்கிறத அப்படியே சொல்கிறேன். அப்போது திரவிய நாசங்கள் பொருள்கள் அப்படிங்கிறது இதாகுது. மிக்க கஷ்டம், சரீரம் இழைச்சி போகிறது, ஜீவன வகையில் அன்றாட வாழ்க்கையில் சாப்பாட்டுக்கே பஞ்சத்தை கொடுக்கக்கூடியது. அதாவது நம்ம எடுக்கிற எல்லா காரியங்களும் முயற்சி பலன் அளிக்காமல் போகிறது, உறவினர்களுடன் வீணான சண்டை அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படுறது, அந்த மாதிரி அமைப்புகள்லாம் உண்டாகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜீவன வகையில் கெட்ட பேர், அன்றாட வாழ்க்கையில் கெட்ட பெயர் அப்படிங்கிறது உண்டாகுது, இதெல்லாம் உண்டாகும். பொதுவாக ராகு அப்படிங்கிறவர் உங்கள் ராசி லக்னத்துக்கே கும்பத்திலேயே வர்றதுனால நன்மை அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்க வேண்டிய காலகட்டம் 1.5 வருஷம். கேது பகவான் அப்படிங்கிறவர் 7ஆம் இடத்துக்கு வரார். 7ஆம் இடத்துக்கு வரும்பொழுது அவர் நன்மை பண்ணுறாரான்னு பார்த்தா மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் உங்களுக்கு பிரச்சனை வந்துடுமா. பாவன் பரிதாபப்பட்டு யாருக்கும் ஹெல்ப் பண்ண போவீங்க, அது உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குது. அதனால் அவமானம் ஏற்பட்டுரும். உதவி வாங்கின்றவன் அவன் பொழைச்சிப்பான், உதவி செஞ்சவன் மாட்டிப்பான், அவமானம் ஏற்படும். பொருள் இழப்பு, தேவையில்லாத சேமிப்பு கரையுது. முன் விரோதம், தேவையில்லாத முன் விரோதம், எப்போவோ பாக்கி வச்சுட்டு இருந்த விரோதம் இன்றைக்கி முன்னாடி நிற்கும். எப்போ சண்டை முடிஞ்சது தீர்ந்துருச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம், அது இன்றைக்கி முன்னாடி நின்று அந்த விரோதம் மறுபடியும் பழைய பகை ஒன்று முன்னாடிக்கு நிற்கும். அதை சமாளிக்கணும். தொழிலில் மந்தம், எந்த தொழில் பண்ணாலும் அதில் மந்தமாக சோகமாக ஒரு விறுவிறுப்பு இருக்காது, வருமானம் பத்தாது, அந்த மாதிரிலாம் ஏற்படுத்துகிற ஆதாயம் இல்லை, குடும்பத்தில் ஒரே வறுமை, நோயின் தொல்லை ஒரு பக்கம், மருத்துவ செலவு, உறவினர் விரோதம், பணச்செலவு, புதிய சிநேகிதம், புதிய நட்பால் ஆபத்து, இதெல்லாம் கேது கொடுக்குறார். பொதுவாக ஒரு கெட்டதை அதிகமாக அடிக்கின்னு போக வேண்டாம். பொதுவாக கும்பராசி அப்படின்னு எடுத்துட்டால் ராகு ஜென்மத்துக்கு வர்றதும் கேது 7க்கு வர்றதும் நன்மையை கொடுக்கல. ரெண்டுமே ராகு கேது பயிற்சிங்கிறது கும்பத்துக்கு நன்மை தரலை. அப்போ என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ண வேண்டாம், நம்மளுடைய சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்க்கணும். அதில் ராகு கேது நல்லா இருந்தால் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம், தூள் கிளப்பலாம். ஏன்னு சொல்கிறேன்னா, இந்த ராகுகேது பயிற்சி மட்டுமில்லை, இந்த வருஷம் சனி பயிற்சி நடக்குது, குரு பயிற்சி நடக்குது, அது கூட ராகுகேது பயிற்சி ஏடாகுது. அப்போ இந்த 4 பயிற்சியுமே நமக்கு நன்மையை தருதா தீமையை தருதான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துட்டோம்னா இந்த 4 பயிற்சியில் இருக்கிற தோஷங்கள் எது நல்லது எது கெட்டது, எதுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறத பண்ணிட்டால் இந்த வருகின்ற 2.5 வருஷத்துக்கு அடுத்த பயிற்சி நாள் நடக்கிற வரைக்கும் எந்த தொல்லையும் இல்லை. இப்போ சொந்த ஜாதகம் பார்க்க என்ன பண்ணணும்? என்னுடைய அலைபேசி எண்ணான 986550 9837 9865098370 இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து ராகுகேது பயிற்சி மட்டுமில்லாமல் அனைத்து பயிற்சிகளிலுமே உங்களுக்கு என்ன நன்மை நடக்கப் போகிறது என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டு இறையருள் பெற்று நீண்ட ஆயுளுடன் வாழ ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.